உப்பு தீபம் ஏற்றுவதால் நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். இந்த உப்பு தீபம் ஏற்றுவதால் நமக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உப்பு லக்ஷ்மி தாயின் ரூபம்னு சொல்லுவாங்க. அந்த உப்பை பெருமைப்படுத்தும் விதமா நாம இந்த உப்பு தீபம் ஏத்துறோம். உப்பு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். நம்ம வீடு ஃபுல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைந்திருக்கும். நீங்க உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இந்த மாதிரி 3 அகல் விளக்கு ஏத்துக்கோங்க. ஒரு பெரிய அகல் விளக்கு, அடுத்ததா வந்து 2 சிறிய அகல் விளக்குகள். ஒரு பெரிய அகல் விளக்கு ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு அது ஃபுல்லாக வந்து உப்பு வச்சுருங்க. அடுத்ததாக வந்து அடுத்த அகல் விளக்கில் வந்து அர்ச்சனை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றணும். மஞ்சளில் லக்ஷ்மி குடியிருக்காங்க. மஞ்சள் மங்களகரமான பொருள். ஸோ அதை வச்சு நம்ம விளக்கு ஏற்றும் போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த உப்பு தீபத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம், பௌர்ணமி நாட்களிலும் ஏற்றலாம். பௌர்ணமி நாட்களில் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் தொழிலில் உள்ள தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் என அனைத்து தடைகளும் நீங்கும். பகைவர் தொல்லை நீங்கவும் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபடலாம். மனதில் நினைத்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும்போது உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் 48 நாட்களுக்குள் நினைத்த காரியம் நடைபெறும். இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவதால் செல்வ செழிப்பு படிப்படியாக முன்னேறுவதை நாம் பார்க்கலாம்.